பாடல்கள்லாம் வரும். ஒற்றுமையே பலம் என்று. இது போன்ற நிகழ்வுகள் அடிக்கடி நடக்க வேண்டும். சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்த வேண்டும். உண்மையான நம் வரலாறு, நாம் எஸ்சி என்று நம்மளை திருத்தி விட்டார்கள். ஆனாலும் நம் மனதிலே அந்த வீர ரத்தம் நம்மை அந்த நிலையில் நம்மளை செலுத்துவதில்லை. தேவேந்திரன் என்ற அந்த இருமாப்பு நம்முடைய ரத்தத்திலே ஊறி போனது. அதை யாராலும் மறுக்க முடியாது. அரசு சொல்லலாம், வெவ்வேறு பெயர்களில் நம்மளை அழைக்கலாம். ஆனால் நம்முடைய உள்ள உணர்வும் நம் ரத்தமும் இந்த தேவேந்திரன் அந்த வலிமை மிக்க அந்த ரத்த உணர்வு என்றும் நம்மை மறையாது. நாம் வருங்கால சமுதாயத்திற்கு இந்த வரலாறுகளை நாம் அவர்களுக்கு மனதில் திணிக்க வேண்டும். இந்த உள் உணர்வுகளை அவர்களை மேம்படுத்தும் வலிமை மிக்கவர்களாக மாற்ற வேண்டும். அதற்கு முக்கியமான ஒரு தூண்டுகோலாக இது போன்ற நிகழ்வுகள் அடிக்கடி நடக்க வேண்டும். சகோதரர் வாசுதேவன் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த மைதானத்திலே மிகப்பெரிய அளவிலே நடந்த அந்த சிறப்பான நிகழ்வு மனதில் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு நான் அந்த எதிர்பார்ப்போடு வந்தபோது அங்கு வெற்று மைதானமாக இருந்தபோது மனதுக்குள்ளும் ஒரு வெறுமை தோன்றியது. உண்மை அது கடந்ததாக இருக்கட்டும். சகோதரர்கள் கூறியபடி வருங்காலம் சிறப்பானதாகவும் ஒற்றுமை மிக்கதாகவும் வலிமை மிக்கதாகவும் மாற வேண்டும். இதற்கெல்லாம் தூண்டுகோலாக அமையும் பட்டியல் வெளியேற்றம் ஒன்றுதான். நம்முடைய சில பேர் சொல்லலாம், நம்ம சலுகை அல்ல. நம்முடைய வரலாறு நம் மனதிலே இருந்து விளக்க முடியாது. மற்றவர்களுக்கு நம்முடைய உழைப்பை வாரி கொடுத்த சமுதாயம் எவ்வாறு தான சமுதாயம் இருக்க முடியும்? நிச்சயமாக இருக்க முடியாது. ஆகவே பட்டியல் வெளியேற்றம் தொடர்பாக மரியாதைக்குரிய அண்ணன் அவர் கையில் எடுத்துக்கொண்ட ஆயுதம் மிக வலிமையான ஆயுதம். அவருடைய கரத்தை வலிமைப்படுத்த வேண்டும். எல்லோருக்கும் என்னுடைய நன்றி. 2019 நண்பர் உலகநாதன் அவர்களுடன் பரமக்குடி செல்ல வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தை நான் ஏற்படுத்திக் கொண்டேன். லட்சக்கணக்கான மக்கள் ஆடல் பாடலோடு ஒன்றுக்கிருந்த காட்சி என்னை வருணிக்கவில்லை. அந்த அவ்வளவு பெரிய கூட்டமும் அவ்வளவு மக்கள் திரளும் அரசியல் புரியாமல் ஒன்று திரண்டு ஆடி பாடி மகிழ்ந்த அந்த நிகழ்வு வேதனைக்குரியது. அதை அரசியல்படுத்துகின்ற வலிமையை நாம் கையெழுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. ஐயாவை பற்றி ஒரு சில வார்த்தையை கூறிவிட்டு அவரை பேச ஒருவேளை இந்த கோயம்புத்தூர் அவர்களை பயன்படுத்துவது என்பதுதான் என்னுடைய ஆதங்கம். ஒருவேளை அண்ணே இமானுவேல் சேகருடைய நினைவிடம் கோயம்புத்தூர் தான் நான் அண்ணனை பயன்படுத்துகிறேன். ஏனென்று கேட்டால் வலிமை மிக்க அரசியல் ஊழியர்கள் வலிமை மிக்க தொழிலதிபர்கள் இருக்கும்போது நாம் அவர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மிகப்பெரிய ஒரு நாட்டு நடுவிழாவை நம்ம உலக அறிய செய்யவில்லை. ராமசாமி கண்ணாடியாருடைய ஹிஸ்டரி நான் அப்போ தான் பார்த்தேன், கூகுளில் சர்ச் பார்த்தேன், வீடியோ விக்கிபீடியாவில் பார்த்தேன். அன்னியம்பால் தேரிசனோ ஹிஸ்ட்ரின்னு வருது. தேரிசனோ ஹிஸ்ட்ரி நம்ம அதை மறைக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்ம இதை என்ன செய்யணும், கூகுளில் ஏற்றணும், அந்த விஷயங்கள் நம்ம பண்ணிக்கலாம். ஆனாலும் கூட அண்ணன் இந்த குரு பூஜைக்கு அண்ணன்ட்ட கோயம்புத்தூரில் சிலம்பூரில் மிக சிறப்பு மிக்க நம்முடைய வல்லத்தியல் நடத்தி கொண்டிருக்காங்க. சிங்கிள் பேரண்ட் சில்ட்ரனாக இருக்கக்கூடிய அவங்க ஒரு இடத்துல பார்த்து அவங்களுக்காக ஒரு நிகழ்ச்சியை நான் போய் நடத்துகிறேன். அப்போ போய் அண்ணன் கேட்டேன், அண்ணே இந்த மாதிரி எனக்கு ஒரு பஸ் வேணும் அப்படின்னா. கடைசி நாங்கள் அரசூலீஸ்வரத்துக்கு கூட பஸ் என்ன போராட்டம் நடந்து அவரோட சண்டை போட்டு நாங்களாம் வாங்கி கரெக்டாக வாங்கணும். அப்போ அவங்களுக்கு போனால் அன்னைக்கு சொன்னேன், பஸ்ஸுக்கு இதுக்கு எவ்வளோ, பஸ்ஸுக்கு 60,000 40,000 70,000 ஆகும்னு சொன்னோன்னா நானே சொன்னேன் ஏன்னா அவ்வளோ அமௌண்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 30,000 அமௌண்ட்டு ஒரு வேனுக்கு அண்ணன் கொடுத்தா. ஒன்றுமே சொல்ல, நீங்கள் எப்போவுமே கேட்காதவங்க. இப்போ கொடுக்கக்கூடிய ஈகை பண்பை போல அந்த எப்படி நம்முடைய வரலாறுல படிக்கிறோம், பாடி முல்லைக்கு தேர் கொடுத்தாரு. அண்ணன் ரிட்டையர்ட் ஆகிட்டு அவருக்கு இருக்க ஃபண்ட்ஸை வச்சுட்டு நிம்மதியாக இருக்கலாம். ஆனாலும் கூட இந்த சமூக அக்கறையும் சமூக உணர்வு இருக்கிறனாலும் அவர் இந்த இடத்துல உட்காந்துருக்காரு. எத்தனை அரசு ரிட்டையர்ட் ஆகிட்டு இந்த சமூகத்துக்காக இருக்கிறாங்கன்னா மிகப்பெரிய கொஸ்டின். ரிட்டையர்ட் ஆன பிறகு தன்னை குழந்தைகளுக்கு வரன் தேடுவதை தான் நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஹை லெவல் ஆஃபீஸர்ஸ் கூட நம்ம ஆனாலும் கூட அண்ணனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் எப்படி தேவேந்திர பண்பாட்டுக் கழகம் பரமக்குடியில் இருக்கிற முடியும், கோயம்புத்தூர் பண்பாட்டுக் கழகமும் நம்ம ஃபார்ம் பண்ணி அதற்கான செயல் திட்டங்களை நம்ம கொண்டு வரணும்.
ஏன் என்று கேட்டால் மிகப்பெரிய வரலாறு இந்த மாதிரி இருக்கு. அது வரலாறு கிடையாது. நீங்க எல்லாரும் சொன்ன விஷயத்தை அண்ணன் அப்பவே சொல்லிட்டாங்க. அவருக்கான சிலையை வைக்கலாம், அவருக்கான விழாவை நம்மளே எடுத்துடலாம், அவருக்கான புத்தகத்தையும் வெளியிடலாம் அண்ணன் சொன்னாங்க. மிக எனக்கு அவர் பேசிட்டு கேஷுவலா சொன்னாரு. இதெல்லாம் யாராலையும் சொல்ல முடியாதுங்க. அதுக்கான பொருளாதாரம் எவ்வளவு இருக்கு, அவர் திட்டமிட்டாரா இல்லைங்க, அப்படியே வாயில வந்துகிட்டே இருக்கிறோம். அதனால அவரை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நான் கூறிக்கொள்ள. அண்ணன் சொன்னாங்க இமானுவேல் சேகரனுடைய 90ல வந்து கொண்டாடவில்லை. கிட்டத்தட்ட அவருடைய 17வது நினைவு நாள் 18வது நினைவு நாளை வந்து கொண்டாடி இருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய அரசியல் பரப்புரைக்காக தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக சுயநலத்தில் சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் தளங்கள் வரக்கூடிய அந்த செய்திகளை பொதுத்தளங்கள்ல நம்ம பயன்படுத்தும் போது அவங்க தான் அந்த விழாவை நாங்க என்ன சொல்லியோம், ஒட்டுமொத்த தேவேந்திரன் தான் விழாக்கூடிய வெற்றி நாயனா நாங்கள் கருதினோம். மணிமண்டபம் கூட நீங்க ஒன்றும் சும்மா கிடைக்கல, எந்த அரசியல்வாதிகள் இல்லை. ஒவ்வொரு தேவேந்திரன் தன்னுடைய அரசாங்க போலீஸ் காவல்துறையுடைய குண்டுக்கு பலியாக தான் கிடைச்சது. அதனால அவர் விழாவாகட்டும் மணிமண்டபம் வெங்கலச்சில முழு பொறுப்பும் தேவேந்திரா பிறந்திருக்க ஒவ்வொருக்கும் பர்டிகுலரா பரமக்குடி கூட சொல்ல முடியாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய தேவேந்திரர் கூட எல்லாருமே பொறுப்பு வைத்திருக்காங்க. இன்னொரு விஷயம், இந்தியாவிலே மிக உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியவ பொற்கோயிலுடைய குரு. உங்களுக்கு தெரியும், இந்திரா காந்தி பொற்கோயிலில் நுழைஞ்சதுனாலதான் ஒரு காழ்ப்புணர்ச்சியில அவங்க வந்து இது பண்ணாங்க. அந்த பொற்கோயிலுடைய குரு வந்து பரமக்குடி வரார் அப்படின்னா அப்ப அவருடைய அந்த அவங்களுடைய சிந்தனை எப்படி இருப்பாருங்க. பொற்கோயில இருக்கக்கூடிய சீக்கியர் சிந்தனையும் தேவேந்திரோட சிந்தனையும் ஒரே மாதிரி இருக்கு. தேவேந்திரோடைய வீரமும் பொற்கோயில் இருக்கக்கூடிய சிங்கோடைய வீரமும் ஒன்று போல இருக்கு. நீங்க அது மட்டும் இல்ல, நீங்க குர்மீகத்துல பட்டேல் கூட நம்ம விவசாய இனத்தை சேர்ந்திருக்கிறோம். ஆனா வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இந்த கோயம்புத்தூரை நாட்டு நடு விழாவா இருக்கட்டும், ராமசாமி பண்ணாடி விழா இருக்கட்டும், நீங்க கமிட்டி கண்டிப்பா இன்னைக்கே போடுங்க. இப்பயே கூட நீங்க போட்டு ஒரு அட்வா கமிட்டி, தற்காலிக கமிட்டி போட்டு அதை நீங்க ரெடி பண்ணி நம்ம அடுத்த வருஷம் வரும்போது இதை விட நம்ம சீனி சிறப்பமாக கொண்டலாம் என்று கூறிக்கொண்டு, எனக்கு எப்பயுமே வாசு கூப்பிடுவாரு, ஆனா கூப்பிடல. ஆனா அண்ணன் எனக்கு பர்சனலா மெசேஜ் போட்டிருந்தாரு. அப்போது அண்ணா நீங்க எத்தனை மணிக்கு வரீங்க அப்படின்னு. அவர் கூப்பிடாவிட்டாலும் நான் பிறந்த இந்த சமூகம் என்னுடைய உணர்வு இந்த இடத்திற்கு கொண்டு வந்து நிற்க வைக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். மிகப்பெரிய நான் ஒரு அவங்க தலைமையில் 2000 பெண்களை இணைச்சிருக்கோம். நாங்க ஆம்பளையில யாரும் நம்பல, இன்க்ளூடிங் நானும் தான், என்னையும் நம்ப வேண்டாம். அதனால பெண்கள் இயங்கிட்டு இருக்காங்க. அவங்க நாங்க டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். குடிவிழா அது சம்பந்தமா அண்ணன் நாங்க பேசப்படுவோம். அதனால இறுதி உரையாக அண்ணன் இந்த விழாவை இந்த ராமசாமி பண்ணாடியை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூற நான் ஆசைப்படுகிறேன். அதே மாதிரி நம்முடைய உறவுகள் வந்திருக்கீங்க, ஒரு முடிச்ச பிறகு சுய அறிமுகம் பண்ணிட்டாங்க. நான் யார் போடுற அண்ணன் யாரு பேண்ட் ஷர்ட் போட இல்லை, அவர் அண்ணன் சொல்றாங்க இவரு டெப்டி கலெக்டர் வந்து வைக்கலாம். நமக்குள்ள ஒரு சுய அறிமுகம் நம்ம பண்ணிக்கலாம். ஆகையால இந்த விழாவை கலந்து கொள்வதில் மிக்க பெருமை அடைகிறேன். ஆனால் கூட நம்ம அவருக்கான ஒரு வீர வணக்கத்தை செலுத்தலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். அனைவரும் எழுந்து நின்று ராமசாமி பண்ணாடிக்கு ஒரு வீர வணக்கம். இன்னொரு விஷயத்தை நான் சொல்றதுக்கு மறந்துட்டேன். இவருடைய ஹிஸ்டரியை நம்ம எடுத்து, அதாவது நம்முடைய ஆளுநர் வந்து இந்த சுதந்திர போராட்ட தியாகிகளை கௌரவிச்ச மிக பெருமையான ஒரு விஷயம். அதனால உங்களுடைய வாழ்க்கை வரலாறு உங்க குடும்ப சார்பாக மெயில் அனுப்பலாம். அடுத்த ஆண்டு வருகின்ற நம்முடைய ஜனவரியில் இருக்கக்கூடிய அந்த ரிபப்ளிக் டேல ராமசாமியுடைய பன்னாடியோடைய வாரிசுக்கு தேநீர் விருந்துக்கு அழைப்பு கொடுக்குற மாதிரி ஒரு ஏற்பாடு செய்யலாம். வாவுசி கப்பலோட்டிய தமிழ் வாரிசுன்னு சொல்லிட்டு 40 பேர் உட்காரும், பாரதியார் வாரிசுன்னு வரும். இவங்க வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல சிந்தனையோட நான் முடித்துக் கொள்கிறேன். வீர வணக்கம், 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 வீர வணக்கம் செலுத்துகிறோம், வீர வணக்கம் செலுத்துகிறோம். எங்கள் இந்த வீர வணக்கம், எங்கள் இந்த வீர வணக்கம், எங்கள் இந்த வீர வணக்கம், எங்கள் இந்த வீர வணக்கம், மனதேருக்கு வீர வணக்கம், ராமசாமி பண்ணாடியருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம் செலுத்துகிறோம், வீர வணக்கம் செலுத்துகிறோம். வரிகொடா இயக்கத்தின் வீரருக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம். வன்னியம்பாறை வீரருக்கு வரிகொடா இயக்கத்தின் தலைவருக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம். சுதந்திர போராட்ட தியாகிக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். கோயம்புத்தூர் மக்களின் வீர வணக்கம், மக்களின் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம் செலுத்துகிறோம், வீர வணக்கம் செலுத்துகிறோம்.
இந்த சிறப்பானதொரு வீரத்தை விளைவித்த ஒரு வரலாற்று நாயகனை இந்த நேரத்தில் நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த சிறப்பான நிகழ்வில் ஐயா ராமசாமி தேவேந்திரன் அவர்களுடைய வரலாற்றை முதலில் கண்டெடுத்து இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்திய நபருக்கு உண்மையிலேயே நம்முடைய உறவுகளின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகள். அதாவது வரலாறு இல்லாத நபர்கள் எல்லாம் வரலாற்று தலைவர்களாக இருக்கும் பொழுது மிகப்பெரிய வரலாற்று பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் வரலாறே தெரியாமல் அழித்தொழிலில் இருக்கிறார்கள் என்பது வருத்தப்படுவதற்குரிய ஒரு முக்கியமான விஷயம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்ல வேண்டும் என்றால், உப்பு சத்தியாகிரகத்தில் உப்பு திருட போனவன் போலீசாரால் கைது செய்யப்பட்டு அவன் தியாகியாக பென்ஷன் வாங்கினான். என்ன கொடுமை! உப்பு சத்தியாகிரகம் போராட்டம் நடத்துவதற்கு பல பேர் போறாங்க, அவர்களும் அரெஸ்ட் ஆகுறாங்க. உப்பு திருட போனவனும் அரெஸ்ட் ஆகுறான். திருட போனவே தியாகியாகி பென்ஷன் வாங்குறான். அவனை போற்றுகிறார்கள். நான் இதுக்கு மேல் சொல்ல விரும்பவில்லை. காரணம் என்னவென்றால், உண்மை வரலாறுகள் எப்படி மறுக்கடிக்கப்படுகின்றன, மறக்கடிக்கப்படுகின்றன. பொய் வரலாறு எப்படி பொய்யாக இந்த பெரிய பிம்பத்தை ஏற்படுத்தி இந்த தேசத்தில் விளம்பரப்படுத்தப்படுகிறது என்பதற்கு இது ஒரு சிறிய எடுத்துக்காட்டு. அந்த வகையில் ஐயா அவர்களுடைய வரலாற்றை இப்ப நம் கண்முன்னே கொண்டு வந்து ஒரு சிறிய அளவில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாம் இதோடு இதை விட்டுவிடக் கூடாது. இதை அடுத்தடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு உறவுகள் அனைவருக்கும் தமிழ்நாடு தேவேந்திர உல மத்திய மாநில அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பில் வேண்டுகோள் வைக்கின்றோம். அதே நேரத்தில் இந்த மிக பெரும் சாதனைக்குரிய சவுது 1804களில் மிகப்பெரிய படை திரட்டி வெள்ளையர்களை எதிர்க்கக்கூடிய தில்லும் தைரியமும் இருக்கிறது என்றால் அது அங்கே தேவேந்திரன் ரத்தம் ஓடினால் மட்டும்தான். மற்றவர்கள் பின்னின்றுதான் எல்லாவற்றையும் இயக்குவார்கள். முன்னின்று செய்யக்கூடியவர்கள் தேவேந்திரர்கள். அத்தகைய இந்த தேவேந்திர ரத்தத்தில் பிறந்த நம்முடைய தாத்தா அவர்களுக்கு இந்த நேரத்திலே தமிழ்நாடு தேவேந்திர உல மத்திய மாநில அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பில் புரட்சிகரமான வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ராமசாமி கொண்டாடிகளுடைய நினைவு நாளை கொண்டாடுவதற்கு ஒரு சிலர் ஒரு 10 வருஷமாவே முயற்சி எடுத்தாங்க. அப்போ எல்லாம் முன்னால வந்தாங்க. எனக்குமே அந்த வரலாறு பற்றி தெரியல. ஏதோ பொருளுக்காக சொல்றாங்க நினைச்சிருந்தேன். எங்கள் ஊரில் பன்னாடி இருக்க மாதிரி தான் இவர் பார்த்தா அவங்க நினைச்சிடறாங்க. ஆனால் அதுக்கு இவ்வளவு பெரிய வரலாறு இருக்குன்ட்டு செல்வப்பாடி இருக்கிற போது சில விஷயம் சொன்னாங்க. நாங்கள் தான் வந்தோம். செல்வப்பாடி நாங்கள் தான் வந்தோம். ஐக்கியால மாற்றணும். இன்னைக்கு அது உண்மையிலேயே ஐக்கியால மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை அமைச்சிருக்காரு காசி மகேந்திரன் அவர்கள். அவர்தான் அது கொஞ்சம் வரலாறு தேடி இருக்காரு. பல புத்தகங்கள் வந்து மேற்கொண்டு காட்டி வரலாறு தேடி இருக்காரு. நம்ம மக்களுக்கு இருக்கக்கூடிய சைக்கிள்னா இம்மானுவேல் தேவேந்திர விஷயம் அவரோட பேரர்கள் இருக்காங்க. 57 இப்போ தமிழ்நாட்டிலேயே பேசும்போதெல்லாம் மாறி இருக்குது. பார்லிமெண்ட்லேயே பேசியிருக்காங்க, சட்டசபையில் பேசியிருக்காங்க, ஒத்தி வச்சிருக்காங்க. இவ்வளவு பெரிய சரித்திர சொந்தக்காரு 90 வரைக்கும் யாரும் அவருடைய சமாதிக்கு போகிறாங்க. உண்மை 90ல இந்த மாதிரி சின்ன அமைப்புகள் சந்திர போஸ்ட் இருந்தார் இருக்கும். அவர் தான் வந்து அம்பேத்கர் நூற்றாண்டுக்கு பின்னாடி நம்மளுடைய ஆளுகளுக்கும் ஐக்கியலா மாற்றணுங்கிற ஒரு இதுல இவருக்கு ஒரு வரலாறு இருக்குல்ல, ஏன் நம்ம இது பேசப்படல சொல்லி கொடுத்தா கொஞ்சமா ஒரு 3 பேர் வச்சு போனார். பேரணி போனார். 100 பேர் 200 பேர் 300 பேர் ஆகி டாக்டர் அதுக்கு பின்னாடி 95 சேரும் போது முன்னாடி ஆரம்பிச்சிருக்காங்க. 95 சேரும் போது அது 1000 10,000 போய் பல லட்சம் ஆயிடுச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாரும் நிற்க முடியாது. இதை ஃபர்ஸ்டே செஞ்சதுனாலும் எனக்கே வந்து அரசு இல்லாமல் ரிஜிஸ்டர் பண்ணி வந்துருக்கு. அப்போ ரொம்ப லேட்டாக நம்ம பிக்கப் ஆகிக்கிறோம். அதை ஒரு படிப்படியாக எடுத்துக்கும். எல்லாம் இவருக்கு பெரிய வரலாறு இருக்கு, நமக்கு தெரியாம இம்மானுவேலுக்கு அப்படி வரலாறு நமக்கு தெரியாம இருந்துச்சு. பொது வரைக்கும் நமக்கு தெரியாம இருந்துச்சோம். ஒரு சில முயற்சிகளால் அதை வெளியுறவு கொண்டு வந்து இன்னைக்கு மாஸ் திரண்டு போகுது. பல்வேறு கரண்ட்டாக போறாங்க. ஏன்னா சொந்த ஊருக்குள்ள இது காட்டிக்கிறாங்க கூட போவான்னு வச்சுக்கலாம். பெரிய லாரி பிடிச்சி போறாங்க. லட்சக்கணக்கில் வந்து இன்னைக்கு போடுறாங்க. அதே போன்ற ஒரு நிகழ்வாக இது பின்னால மாறணும்னு நினைக்கிறேன். அதுக்கான ஒரு கட்டமைப்பு உருவாக்கி செஞ்ச நல்லா இருக்கு. அதுக்குரிய என்னுடைய பங்களிப்பு இருக்குன்னு சொல்லி பேச வாய்ப்பு